ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் கிளாஸ். நம்ம இன்றைக்கி ஃப்ளோரல் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு அது மேலே ஹம்ஸ் போடுறதுக்காக போட்டிருக்கேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம அரபிக்ஸில் யூஸ் பண்ணுவோம், நம்ம நார்மல் மெஹந்தி டிசைன்ஸ்லேயுமே யூஸ் பண்ணுவோம் ப்ரைடல்ஸில். ஓகேவா? நான் லைட் ஒரு இது கொண்டு வந்துட்டு சென்டர் பார்ட்டில் கொஞ்சம் டார்க்காக மெஹந்தியை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் எப்பயும் போல் அஸ்யூஷுவல் லைட்டாக மெஹந்தியை ப்ரெஸ் பண்ணுவோம், இப்போதைக்கு லைட்டாக வரும். நீங்கள் கொஞ்சம் டார்க்காக ப்ரெஸ் பண்ணுறப்ப அந்த இடம் டார்க்காக கொஞ்சம் ப்ராடாக வரும், அவ்வளோதான். ஓகேவா? பாருங்கள், லைட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டரில் மட்டும் கொஞ்சம் டார்க்காக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி பிளேசஸ் இல்லை எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து நீங்கள் பின்ஸ் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு தனியாக ஒரு டாபிக் எடுத்து நம்ம கிளாஸ் போடணும். இப்போ வந்து லோட்டஸ் பாருங்கள் என்ன மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்படி கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷேப்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? மறுபடியும் ஸ்பைரல் வச்சுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய ஹம்ஸ் மாதிரி போட்டு ரோஸஸ்க்காக. இது வந்து லைட்டாக ரஃப்பாக வந்து மைல்டாக ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே டார்க் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக மெஹந்திஸ் போடுறப்போவே லைட்டாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே டார்க்கன் பண்ணிக்கலாம். ஷேடிங்ஸ்னால் உங்களுக்கு தனியாக ஒரு டாபிக், உங்களுக்கு வந்து ஒரு தனி வீடியோவை போடுறேன். ஓகேவா? லோட்டஸ், இது ஒரு லோட்டஸ் டிசைன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதை ரெண்டாக டிவைட் பண்ணி மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பார்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒவ்வொரு வே ஆஃப் லோட்டஸ் நம்ம போடுறது தான். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஷேடிங் டிசைன்ஸில் ஃபில் பண்ணி வரும், நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் அந்த மாதிரி சிம்பிளாக. மேலேயும் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பு. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? இது வந்து இந்த ரோஸ்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ரோஸு 3 சைட்ஸு ஸ்பைரல் போட்டு 3 சைட்ஸ் ஒரு கர்வ் மாதிரி போட்டேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது 2 லோட்டஸ். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் வேணும்னா ஃபஸ்ட்டு லைட்டாக ஷேட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே டார்க்கன் பண்ணுங்கள். இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன்ஸில் யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். மேலே இந்த மாதிரி ஒரு 3 லோட்டஸ் மட்டும் போட்டு ஸ்டார்ட் பண்ணாவே டிசைன்ஸ் ரொம்ப எலகண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். லோட்டஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகேவா? இது வந்து லீஃப், ஒரு செமி சர்க்கிள் மாதிரி போட்டு அதில் எதுனா இதே மாதிரி வேலை போட்டிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து குட்டி குட்டி லீவ்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம அரபிக்கில் நிறைய யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ப்ரைடில் யூஸ் பண்ண மாட்டோம், அரபிக்ஸில் கண்டிப்பாக நிறைய யூஸ் பண்ணுவோம். இதை நீங்கள் டார்க் பண்ணிக்கலாம், மேலே ஒரு அவுட்லைன் கொடுக்கலாம், இல்லை ஃபில் பண்ணி ஷேடிங்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டிசைன்ஸ். ஓகேவா? உங்களுக்கு வந்து நான் இன்னும் மெஹந்தி எப்படி டிப்பு லைட்டாக யூஸ் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது 2 வே ஆஃப் நம்ம மெஹந்தி மேக்கிங்லேயே நம்ம அதை பார்த்துருக்கணும். ஆக்சுவலாக அந்த டாபிக் விட்டுருக்கோம், நான் லைவ் கிளாஸஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? எந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி பின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? இது நம்ம நார்மல் அஸ்யூஷுவல் லீஃப். நம்ம ஒரு 2-3 மெஹந்திஸ் மேக் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து டிப்பு வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இல்லை கொஞ்சம் டார்க்காக ஓப்பன், அதாவது மேலே இருக்க ஓப்பன் வந்து ரொம்ப மெல்லிஸாக, அப்புறம் வந்து ரொம்ப ஹெவியாக, அதாவது ஓட்டை பெருசாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஷேடிங் பண்ணுறதுக்கு ஒரு இது ஃபேஸஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாமே நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஃபேஸஸ்லாம் பார்க்குறப்ப அந்த 0.27 பின் போட்டு நம்ம மெஹந்தி மேக் பண்ணோன்னா அந்த ஃபேஸ்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஒவ்வொரு வே ஆஃப் ஃப்ளோரல் டிசைன்ஸ். இந்த ஃப்ளோரல்ஸ்னால் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அரபிக்ஸில் நீங்கள் நிறைய இந்த டிசைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஸ்பைரலு, ஷேடிங்ஸு இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். குட்டி குட்டி இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் வந்து நிறைய டிசைன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாமே மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெஹந்தியை வந்து ரொம்ப மைல்டாக பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அமுக்கக்கூடாது. இது ஒரு டைப் ஆஃப் லோட்டஸ். ஒரு லோட்டஸ் அது மேலே இன்னொன்று லோட்டஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீடில் சின்ன நீடிலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டிசைன்ஸ் வந்து எலகண்ட்டாக காமிச்சிருக்கும். இது நீடில் கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசு, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராடாக காமிக்குது. நீங்கள் தின்னாக யூஸ் பண்ணுறப்போ, நீங்கள் பிரைட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப தின்னாக தான் நீங்கள் மேக் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு என்னென்ன நீடில் யூஸ் பண்ணால் எந்தெந்த எலமெண்ட்ஸ்க்கு எந்தெந்த நீடில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆல்ரெடி கொடுத்துருப்பேன், மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் கேட்டு வாங்கிக்கோங்க. இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் லீவ்ஸ். ஓகேவா?
2 சைடு சும்மா அந்த கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, லைன். இதெல்லாம் நீங்கள் மைல்ட் லைனாக போட்டிங்கனாவே ஓகே. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவரில் இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன அரபிக் டிசைன்ஸு இல்லை குட்டி குட்டி பாப்பாக்கெலாம் நீங்கள் போடுறப்ப யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு மெஹந்தி ஃப்ரெண்ட் ஆகிரும். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லீவ்ஸ்லாம் நீங்கள் போடலாம். இதெல்லாமே பேசிக் ஃப்ளோரல் அண்ட் லீவ் டிசைன்ஸ். அட்வான்ஸ் ஃப்ளோரல் சொல்லித்தருவேன். மேக்ஸிமம் பேசிக்ஸ் கவர் பண்ணியாச்சு. அட்வான்ஸில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸில் பார்க்கலாம். பாய்.